எதிரில் இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது ஒரு 50 ஆண்டுகள் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போன மாதிரி எனக்கு இருக்கு. உங்களை மாதிரி இளைஞனா கிராமமா தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி இந்த இளைஞரணியை வளர்த்தெடுக்க நான் பயணம் செய்த அவைகளெல்லாம் எண்ணி பார்க்கிறேன். அதுதான் இப்பொழுது எனக்கு ஞாபகங்களாக வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஞாபகங்கள்! இரவு பகல் பார்க்காம, தூக்கம் இல்லாம கிராமங்கள் தோறும் கொடியேற்றம், திண்ணை பிரச்சாரம், நாடகம், பொதுக்கூட்டம் என கழக நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கோம். அப்படி உழைச்சி வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட கழகத்திற்கு புது ரத்தமாக வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது புது மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பிறக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எனர்ஜி எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. இப்போ இந்த மாபெரும் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கினப்போ அவருக்கு வயசு 40. தலைவர் கலைஞருக்கு 25 வயசு தான். பேராசிரியர், நாவலர்னு பலரும் அவங்களோட இருந்தவங்க அத்தனை பேருக்கு 20கள் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி ஃபயராக இருந்தாங்க என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1941 தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதனுடைய 1ஆம் ஆண்டு நிறைவுக்கு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்துப்பா வந்துச்சு. அந்த வாழ்த்துப்பால புரட்சி கவிஞர் எழுதின வரிகள் தான், கிளம்பிற்றுக்கான் தமிழச்சிங்க கூட்டம் கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை. இந்த லைனை கேட்கும் போதே அந்த இளைஞர்கள் எப்படி ஃபயராக இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியும். அந்த ஃபயர் பிராண்ட் தான் நம்ம திமுக.